ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேயூர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங்கே இன்னைக்கு ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ண மாதிரியே இன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். சொன்ன டேட்டில் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு எக்ஸாம் டேட்டும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக அவங்க சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டாக சொன்ன டைமில் இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க பண்ணுறது ரொம்பவே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருங்க. ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு 11/8/2026 இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். அதுவும் ஜஸ்ட் நவ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ மூலமாக எக்ஸாம் என்னைக்கு அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆகுது, லாஸ்ட் டேட் என்னைக்கு, கரெக்ஷன் விண்டோ எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது ப்ளஸ் டோட்டல் வேகன்சி குரூப் 2ல எத்தனை வேகன்சி, 2A எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள், அப்புறம் குவாலிஃபிகேஷன், இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் கோத்ரூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஐ மீன் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2 2A ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவலில் இருக்கும். ஒன்று ப்ரிலிமினரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஃபஸ்ட்டு லெவல் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, லெவல் 1. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற தகவலையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேட்ஸை உங்கள் கேலண்டரில், ஃபோன் கேலண்டரில் நோட் பண்ணிக்கோங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லி கேலண்டரில் கூட நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. ஓகேவா? லாஸ்ட் டேட்டு என்னைக்கு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அதாவது 9ஆம் தேதி செப்டம்பர் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 9/9/2026. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம். ஸோ அதுக்கப்புறம் 15ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னா உங்களால் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்பொழுதே முடிஞ்ச வரை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுதான் உங்களுக்கு தலையெழுத்தை மாற்றும் போது. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமோட அந்த எக்ஸாம் டேட்டு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னைக்கு அப்படின்னா 1/11/2026. ஓகேவா? ஸோ அந்த 11ஆம் தேதி, 11வது மாதத்தில் ஃபஸ்ட்டு டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு. அந்த டேட்டில் தான் நமக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் எக்ஸாம் 9:30 to 12:30. ஓகேவா? ஸோ அப்போ 9:30க்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகணுமானா இல்லை, கேட் க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும். ஓகேவா? சரி, மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் டேட்லாம் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு குயிக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓடிஆர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓடிஆர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஓடிஆர் இல்லை, மிஸ்டேக் இருக்குது, இந்த மாதிரி ஓடிஆரில் இஷ்யூ இருக்குது, இல்லை இதுவரை நான் அப்ளை பண்ணலை, ஓடிஆரே பண்ணலை அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இந்த ஓடிஆரை பண்ணிடுங்க. அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு போகணும். சப்போஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த ஓடிஆர் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஓடிஆர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த 2 டைமும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ரொம்ப குயிக்காக எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ அது சான்சஸ் இருக்குது.
அதனால இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் விட்டுருங்க. அது மாரி லாஸ்ட் 1 வீக்கும் ஹரிபரியா சிலர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டைமையும் விட்டுட்டு இன் பிட்வீன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஸ்மூத்தா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாம பேமெண்ட்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? சரி. அடுத்தது பாருங்க. அ நம்மளோட வேக்கன்சி ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். குரூப் 2 ஓட வேக்கன்சி பார்த்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன போஸ்ட் கோடு, அப்புறம் அந்த சர்வீஸ் என்ன, பிளஸ் வந்து அது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வருது, அதுல எத்தன வேக்கன்சி, அவங்களுக்கான அந்த சேலரியோட பே லெவல் என்ன, அப்டிங்கிற டீட்டெயில குடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் பொறுமையா நீங்க உட்காந்து கோ த்ரூ பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் கே குரு அகாடமி அஃபிஷியல்னு சொல்லி ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா? அந்த டெலகிராம் சேனல்லயும் பிளஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா? ஸோ 2த்துலயுமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுலருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2த்துல ஏதாவது ஒரு இதுல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் தரேன். ஓகே. சரி. இப்ப ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான அந்த கோடு, பிளஸ் அதுல எத்தன வேக்கன்சி இருக்கு, அதோட லெவல் ஆஃப் பே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்ப நமக்கு குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் 41 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இந்த 41ங்கிறது கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமென்ட் கிளம்பும். ஸோ நான் தயவு செய்து உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு வேக்கன்சி தான். இது கண்டிப்பா குறையாது. கண்டிப்பா அதிகமாகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்து அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? நீங்க கவுன்சிலிங்க்கு அந்த டிஎன்பிஎஸ்சி கமிஷனுக்குள்ள அந்த போற அந்த டைமு உங்களுக்கு வந்து வேகன்சி இன்கிரீஸ் ஆயி, இது கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயி தான் இருக்கும். ஸோ அதனால வேகன்சிய பத்தி கவலைப்படாம படிங்க. ஓகே. சரி. இப்ப எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற குரூப் 2A இதனுடைய வேகன்சி எத்தன இருக்கு அப்டின்னும்போது, ஆஸ் யூசுவல் இதுக்கும் என்ன போஸ்ட்டு, போஸ்ட் கோடு, அப்புறம் சர்வீஸு பிளஸ் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வருது, எத்தன வேகன்சி, அப்புறம் அதோட சேலரி லெவல். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இது பொறுமையா நீங்க கோ த்ரூ பண்ணலாம். ஒவ்வொரு இதுக்கும் சில போஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சியும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. இப்ப இதுக்கு டோட்டலா வேகன்சி எத்தன இருக்கு அப்டின்னும்போது, கிட்டத்தட்ட ஒரு 700க்கு மேல. அதாவது 800ன்னு சொல்லலாம். 780 வேகன்சி. இத 800ன்னே நம்ம சொல்லிறலாம். ஏன்னா கண்டிப்பா குரூப் 2க்கு நான் சொன்ன மாரி குரூப் 2ஏக்கும் உங்களுக்கு இந்த கமிஷன் டிஎன்பிஎஸ்சி கமிஷன் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போவீங்க இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு கண்டிப்பா இதோட வேகன்சியும் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும். அதனால வேகன்சிய பத்தி நீங்க கொஞ்சம் கூட வொரி பண்ணாதீங்க. நீங்க பாட்டுல உங்களோட பிரிப்பரேஷன பண்ணிட்டு இருங்க. ஓகே. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், போஸ்ட் வைஸ் என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இதுல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. மினிமம் சில போஸ்ட்டுக்கு 22, சிலதுக்கு 18 இருக்கும், சிலதுக்கு 21 இருக்கும், சிலதுக்கு 20 இருக்கும், 25 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மினிமம் நான் சொல்றது. ஸோ இது வந்து வேரி ஆகும். ஆ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 18 அப்படிங்கிறது இருக்கும். பிளஸ் நீங்க டிகிரி முடிக்கும்போது ஆஸ் யூசுவல் 18 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ வந்து 18, 25 இது 2யும் வந்து ஆவரேஜா எடுத்துக்கலாம். 18 அப்படின்றது மினிமமா வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் சிலருக்கு ஏஜ் பார் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அவங்கலாம் அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்வீஸுக்குமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ பர்ட்டிகுலரா போஸ்ட் வைஸ் நமக்கு சில எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இதுல நீங்க பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு போஸ்ட்ட ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஜெனரலா குரூப் 2 2ஏவுக்கு ஒரு டிகிரி இருந்தா போதும். ஓகே. ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு டிகிரி யுஜி டிகிரி இருந்தா போதும். 12த் அதாவது 10+2+3 10த், 12த் அப்புறம் டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ இந்த லெவல்ல நீங்க பண்ணியிருந்தாவே போதும். ஸோ அத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்பொழுது கரெக்ட்டா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. சில போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க. அது வந்து பர்ட்டிகுலரா நீங்க அந்த இதுக்கு மட்டும் பண்றீங்க அப்டின்னா, அதாவது ஜெயிலர் அந்த மாரி பர்ட்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ விஷன் அ நமக்கு எதுவும் டிசபிலிட்டீஸ் இருக்கா அப்டிங்கிற மாரி. அதுல எதுவும் குறைபாடு இருக்கு அப்டின்னா, அதையுமே மென்ஷன் பண்ணணும் நம்ம. ஓகேவா? அப்புறம் தமிழ் பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நீங்க டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுங்க. பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களோட அந்த தமிழ் வழியில படிச்சீங்க அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ரிசர்வேஷனுக்குள்ள உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இன்கேஸ் நீங்க 10த் வரைக்கும் ஃபுல்லா தமிழ் மீடியம் படிச்சு 12த் பிளஸ் டிகிரியும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க.
அப்படின்னும் பொழுது நீங்க இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உள்ள அந்த டிசபிலிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது தேவையானவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் போஸ்ட் பண்ணி வரேன். கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிற மற்ற இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்மளோட எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். குரூப் 2 2ஏவோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 200 கொஷின் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் ஜிஎஸ், அதாவது ஜிகேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோஷியல் சயின்ஸ் எல்லாம் கலந்து அது ஒரு 75 கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் மேக்ஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, ரீசனிங் எல்லாம் சேர்த்து ஒரு 25 கொஷின்ஸ். அப்புறம் தமிழ், ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அதில் டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் கொஷின். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ், அதாவது 1.5 மார்க்கு. டோட்டலாக நமக்கு 300 மார்க் வரும். 200 கொஷினுக்கு நீங்கள் 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேவா? இதில் மினிமம் மார்க் வந்து 90. ஆனால் 90லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸுக்கு போக முடியும். ஓகே, இது ஒரு ஓஎம்ஆர் பேஸ் பண்ண எக்ஸாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா சிபிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு சிபிடி கிடையாது, ஓஎம்ஆர் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பேட்டர்ன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வேணா நான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க ஃபுல்லாக பாருங்க, இல்லைனா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயின்ஸ் குரூப் 2ஓட இப்போ ப்ரிலிமினரி வந்து குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். ஓகேவா? காமனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறமா மெயின்ஸ் வரும்பொழுது 2க்கு தனி எக்ஸாம், 2ஏக்கு தனி எக்ஸாம். ஓகேவா? நீங்கள் நல்லா டாப் மார்க்கில் வரீங்கன்னா 2மே எழுத முடியும். இல்லை ஓரளவுக்கு கம்மியாக மார்க் வாங்குறீங்கன்னா 2A மட்டும் எழுத முடியும். ஸோ இந்த 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஓகேவா? டோட்டலாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், 3 மணி நேரம். இதில் மினிமம் கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க் எடுத்துருக்கணும். 40 மார்க். ஓகேவா? ஸோ இந்த 40 மார்க் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களோட இந்த அடுத்த பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் 2, இதை திருத்தவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிகிரி லெவலில் ஜிஎஸ், அதாவது சோஷியலும் சயின்ஸும் கலந்து 300 மார்க்ஸுக்கு 3 மணி நேரம், 90 மார்க்ஸ் இதில் மினிமம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் என்ன பண்ணும், மெரிட்ல செலக்ட் ஆகணும். ஓகேவா? சரி, இது இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாமான 2A. 2ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதில் 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். இதில் மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுக்கணும். இது டிஸ்கிரிப்டிவ். ஸோ 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ். ஆனால் குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1 டிஸ்கிரிப்டிவ், ஆனால் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்ஜெக்டிவ் டைப். ஸோ அதனால அந்த உங்களுக்கு வந்து அந்த எழுதுகிற விஷயம் வந்து கிடையாது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ மெயின்ஸ் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அதாவது அப்ஜெக்டிவ்ல ஆன்லைன் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஈஸி தான், ரொம்ப வரியெல்லாம் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க ஜிஎஸ். இந்த பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்பாக இருக்கும் போர்ஷனில். ஜிஎஸ்னும் பொழுது சோஷியலும் சயின்ஸும் கலந்து டிகிரி லெவலில் 150 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேக்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 10th லெவலில் 50 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாம் சேர்த்து 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிங்க. இந்த 300 மார்க்குக்கு நீங்கள் மெரிட்டில் எத்தனை மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட அந்த ஜாபை சூஸ் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியாக உங்களுக்கு வந்து பேப்பர் 2 கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படிலாம் கிடையாது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். அதனால நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதாவது உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த பேப்பர் 2ல எடுக்கக்கூடிய இந்த 300 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் மாதிரி தான். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா? சரி, இதில் எல்லாம் மற்ற எல்லா இம்பார்ட்டண்டான விஷயங்களையுமே நான் சொல்லிட்டேன். இதை தவிர வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதில் இருக்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனே நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் கரெக்டாக அந்த சைஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல ரொம்ப தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் கோடு என்ன, இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. பேமெண்ட்டில் வந்து எந்த இஷ்யூவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஹால் டிக்கெட் வராது. அது மாதிரி ஓடிஆர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு ப்ராப்பராக எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாம அப்ளை பண்ணிடுங்க. அண்டு உங்களோட அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ளை பண்ண அடுத்த நிமிஷம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. ஸோ வந்து ஹால் டிக்கெட் வரும்பொழுது இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக போய் உங்களோட எக்ஸாம் எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இது சம்மந்தமா இருக்கு அப்படின்னா, அந்த சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க் யூ.